சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறா. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து சிவா கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப ஐஷு வேணவே வேணான்னு சொல்லிட்டு சிந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை பார்த்த எசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா போய் மகா கிட்ட சொல்லிடுறாங்க. மகா ரொம்பவே கோவப்பட்டு ஏன் பொண்ணை எதுக்குடி நீ திட்டுறேன்னு சொல்லிட்டு சிந்துவை வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, அவங்களோட கிளாஸை வந்து நான் போட்டு உடச்சிட்டேன், அதனால என்னை திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 100 ரூபா கிளாஸ்க்காக என் பொண்ணை நீ திட்டுறியான்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருவாங்க மகா. கன்னத்துலேயே வந்து அச்சு வந்து அப்படியே தெரியும். உடனே பைரவி சிந்துக்கிட்ட வந்து எதுக்கு ஒன்று அவங்க மகா வந்து திட்டினாங்க, அவங்க தானே அறிஞ்சாங்க, அவங்க கன்னத்தில் என்ன இப்படி செவந்திருக்குன்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட பைரவி கேட்குறாங்க. ஆனால் சிந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா உண்மையுமே மறைக்கிறாங்க. ஸோ ஆனால் பைரவி பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தேனே, மகா தான் ஏதோ ஒன்று திட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் அடிச்சிருக்காங்க, இது சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சிந்துவை வந்து இந்த மாதிரி மகா போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து மகாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அம்மாவை அரெஸ்ட் பண்ண விஷயத்தை வந்து ஐஷு வந்து சிவாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. சிவா வந்து அதிர்ச்சியாகி வேகமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சிந்துவை எதுக்கு மகா அடித்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா விசாரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஷு லவ் பண்ணுற விஷயமும் வெளியே வரும். கண்டிப்பாக ஐஷு மாட்டிக்க தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் சிவா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.